ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 20ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, அதிர்கிறது தென்னிலங்கை, 24 மணி நேரத்தில் 4 துப்பாக்கிச் சூடுகள், 4 பலி, 2 காயம். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் நடத்தப்பட்ட பல்வேறு துப்பாக்கிச் சூடுகளில் 4 உயிரிழந்துள்ளதுடன் 2 காயமடைந்துள்ளனர். நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நாடெங்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூடுகள் நாட்டில் பெரும் அச்சநிலையை தோற்றுவித்துள்ளன என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதி தேர்தல் ஏற்பாடுகள் பூர்த்தி, ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அழைப்பு. நீதியாகவும் சுதந்திரமாகவும் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி முடிப்பதற்குரிய அத்தனை ஏற்பாடுகளும் தயார் என்றும் வாக்காளர்கள் அனைவரும் தமது ஜனநாயக கடமையை சரிவர நிறைவேற்ற வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்துள்ளது. இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளதாவது, தேர்தலை முன்னிட்டு நாட்டில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வாக்களிப்பு தினத்தன்றும் அதன் பின்னரான காலப்பகுதியிலும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறையில் இருக்கும். நாட்டிலுள்ள கேந்திர பகுதிகள், மின் உற்பத்தி நிலையங்கள், முதலீட்டு வலயங்கள் என முக்கியத்துவமிக்க பகுதிகளில் இராணுவத்தினர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலுக்குரிய பரப்புரைகள் யாவும் 18ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்துள்ளன. வலைத்தளங்கள் மூலமாகவும் பரப்புரை மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறி வலைத்தளங்களில் பரப்புரைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக தனி குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தலின் பின் ஊரடங்கா, ஜனாதிபதியிடம் இறுதி முடிவு. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்த நேர்ந்தால் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கமைவே அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி போலீஸ் அதிபரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான நிகால் தல்துவே தெரிவித்துள்ளார். ஊரடங்கு சட்டம் தொடர்பில் ஜனாதிபதியை தீர்மானிக்க முடியும் என்றும் போலீசாருக்கோ பாதுகாப்பு பிரிவினருக்கோ அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க அதிகாரம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தீவகத்தின் வாக்கள் ஹெலிகாப்டரில் வரும். ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ள தீவகத்தின் வாக்குகள் ஹெலிகாப்டரில் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவு, நைனாதீவு, அனலைதீவு மற்றும் எழுவைதீவு பகுதிகளில் வாக்காளர்களுக்கும் தேர்தல் பணியாளர்களுக்கும் சிறப்பு போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. நெடுந்தீவில் வாக்களிப்பு நிறைவடைந்த பின்னர் தரை மூலமான பயணத்திற்கு ஏற்படும் சிரமங்களை கருத்தில் கொண்டு வாக்குப்பட்டிகளை ஹெலிகாப்டரில் கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, திலீபனின் நினைவு சதுக்கம் நல்லூரில் அங்குரார்ப்பணம். தியாதீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பார்த்தீபன் திலீபனாக, திலீபன் தியாகதீபமாக எனும் தொனிப்பொருளிலான ஆவண காட்சியகத்தை கொண்ட தியாதீபம் திலீபனின் நினைவு சதுக்கம் இன்று வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணியளவில் நல்லூரில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட உள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் 5,93,187 பேர் வாக்களிக்க தகுதி. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 4,92,280 வாக்காளர்களும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 1,09,007 வாக்காளர்களுமாக யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் 5,93,187 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இவ்வாறு மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரும் பதில் மாவட்ட செயலருமான மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். ஜாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் யாழ்ப்பாண மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரும் பதில் மாவட்ட செயலாளருமான மருதலிங்கம் பிரதீபன் இதை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. ஜாலில் 511 வாக்கெடுப்பு நிலையங்களும், கிளிநொச்சியில் 108 வாக்கெடுப்பு நிலையங்களும் என 619 வாக்கெடுப்பு நிலையங்கள் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கிளிநொச்சி மாவட்டத்தில் 108 வாக்குப்பட்டிகள் இன்று விநியோகம். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான 108 வாக்குப்பட்டிகள்
பழைய மாவட்ட செயலக வளாகத்திலிருந்து இன்று காலை 7 மணி முதல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட உள்ளதாக பதில் மாவட்ட செயலரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான முரளிதரன் தெரிவித்துள்ளார். நாளை சனிக்கிழமை இடம்பெறும் ஜனாதிபதி தேர்தலுக்காக 108 சிரேஷ்ட தலைமை தாங்கும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இன்றைய தினம் காலை 20 அரச பேருந்துகளிலும் 20 தனியார் பேருந்துகளிலும் வாக்குப்பட்டிகளை வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்துச் செல்ல உள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை. நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் இன்று வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணைக்குழு விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு அதிகரிப்பு, போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு முழுவதும் போலீசார் மற்றும் முப்படையினர் மூலம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் தேர்தல் கடமைகளுக்காக 63,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போலீஸ் தலைமையகத்தில் போலீசார், முப்படையினர் மற்றும் புலனாய்வு துணையுடன் இணைந்து விசேட செயற்பாட்டு மையம் ஒன்றையும் உருவாக்கியுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தொகுதி மட்டத்தில் நிறுவப்பட்ட தேர்தல் அலுவலகங்களை நீக்குக, தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. தொகுதி மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள அனைத்து தேர்தல் அலுவலகங்களையும் நள்ளிரவுக்கு முன்னர் நீக்குவது அவசியம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பிரதான அலுவலகமும் பழைய தொகுதிக்கு ஒரு அலுவலகம் மாத்திரமே திறக்கப்பட முடியும். ஏற்கனவே நிறுவப்பட்ட ஏனைய அனைத்து அலுவலகங்களையும் அந்தந்த வேட்பாளர்கள் அகற்ற வேண்டும் என்பதுடன் அவ்வாறு அகற்றாவிட்டால் போலீசார் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 21, 22ஆம் தேதி மதுசாலைகளுக்கு பூட்டு. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு செப்டம்பர் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மதுபான விற்பனை நிலையங்களை மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. எனினும் 3 நட்சத்திர வகுப்பு வரம்பிற்கு அப்பால் உள்ள சுற்றுலா ஹோட்டல்கள் மற்றும் சொகுசு விடுதிகள் மேற்கண்ட உத்தரவிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு குறிப்பிட்ட காலத்தில் தங்களுடைய விருந்தினர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு சேவையை செய்ய மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்தப்படும், பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பு. சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். தேர்தல் நாட்களிலும் தேர்தலுக்கு பின்னரும் சமூக ஊடகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் ஊடாக நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயற்பட்டால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி ரணில் தலைமையில் அவசரமாக கூடிய பாதுகாப்பு சபை. ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மற்றும் தேர்தலுக்கு பிந்தைய காலத்தில் சட்டம் ஒழுங்கை பேணுவது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு சபை நேற்று வியாழக்கிழமை கூடி கலந்துரையாடியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் தேசிய பாதுகாப்பு சபை நேற்று கொழும்பிலுள்ள ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது. ஜனாதிபதி தேர்தலுக்கான பாதுகாப்பை உறுதி செய்தல், தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு ஆதரவளிப்பது, வேட்பாளர்கள், வாக்காளர்கள் மற்றும் வாக்களிப்பு நிலையங்களை பாதுகாப்பது மற்றும் தேர்தலுக்கு பின்னரான சட்டம் ஒழுங்கை அன்றாட வாழ்வுக்கு இடையூறு விளைவிக்காமல் பாதுகாப்பது குறித்து கலந்துரையாடியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வன்முறை இடம்பெறலாம் என்பது பொய்ப்பிரச்சாரம், முன்னாள் தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெண்ணும் நடவடிக்கையின் போது விருப்பு வாக்குகளை எண்ணுவதற்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் வன்முறை சூழல் ஏற்படும் என சமூகத்தில் பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட ஒரு பிரபல அரசியல்வாதி மற்றும் 2 உதவி அரசியல்வாதிகள் மற்றும் சில ஊடகவியலாளர்களின் அறிக்கையினூடாக இந்த பிரச்சாரம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் இதுபோன்ற செயல்கள் நடைபெறாமல் தடுக்கும் நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொள்வர் எனவும் அதற்கு போலீஸ் பாதுகாப்பு துறையில் தயார் நிலையில் 3 சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர்கள், தேர்தல் பணிகளுக்கு பொறுப்பான போலீஸ் மா அதிபர், நிர்வாகத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர், விசேட பணிகளுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் தேர்தலை முறையான முறையில் நடத்தும் பொறுப்பு ஏனைய போலீஸ் மா அதிபர்கள் உட்பட ஒவ்வொரு உத்தியோகத்தர்கள் தொடக்கம் பயில்வனர் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் வரை நிறைவேற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வெளிநாட்டு தனியார் கடன் வழங்குநர்களுடன் கடன் மறுசீரமைப்புக்கு கொள்கை ரீதியில் இணக்கம். 2023ஆம் ஆண்டு இறுதியில் காணப்பட்ட இலங்கையின் $17.5 பில்லியன் தனியார் கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலான இணக்கப்பாடு நேற்று வியாழக்கிழமை எட்டப்பட்டது. சர்வதேச முதலீட்டாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் உள்நாட்டு நிதி நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டு நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையிலான கலந்துரையாடலின் பின்னர் தனியார் பிணைமுறி வழங்குநர்களுடனான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்நாட்டின் தனியார் பிணைமுறிகளில் 50% அதிகமானவற்றை இந்த குழுக்கள் கொண்டுள்ளன. இந்த இணக்கப்பாடுகளுக்கு அமைய பிணைமுறிதாரர்கள் 11% தள்ளுபடி வீதத்தின் அடிப்படையில் தற்போதைய கடன் பெறுமதியில் 40.3% தள்ளுபடியை வழங்க இணங்கியுள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, வாக்களிக்க வாக்காளர் அட்டை கட்டாயமில்லை. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு வாக்காளர் அட்டை கட்டாயமானது இல்லை என்றும் வாக்காளர் அட்டை கிடைக்காதோர் வாக்களிப்பு நிலையத்தில் செல்லுபடியான அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்க முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடத்தப்பட்ட விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.